பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ. பையூர் என்பது தாயின் கருப்பை, பாழூர் என்பது பூலோகம், மெய்யூர் என்பது முக்தி மோட்சம். பையூரிலே இருந்து பாழூரில் பிறந்தேன். மெய்யூருக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். மெய்யூருக்கு போக வழி தெரியவில்லை. அந்த வழி தெரிந்து நான் மெய்யூருக்கு போக நேர்ந்தால் இந்த பையூரும் பாழூரும் பாழாகி விடமாட்டாவோ என புலம்புகிறார். தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த சிசு பூலோகத்தில் வளர்கிறது. பூமியை பாழூர் என்று சொல்கிறார். தாயின் கருப்பையை பையூர் என்று சொல்கிறார். தோன்றியவை எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் அழிவு உண்டு. ஆகவே நிலையற்ற மாயமாகிய உலகத்தை பொய்யூர், அதாவது பாழூர் என்று சொல்லுகிறார். பொய்யும் பேராசையும் மலிந்து கிடக்கின்ற பூலோகம் என்பதாலும் பொய்யூர் என சொல்லுகிறார். பொய்கள் மலிந்த ஊர் பொய்யூர் தானே. சிசுவாக பிறந்து மனிதன் வளர்ந்து தேவை காரணமாகவும் ஆசை காரணமாகவும் கர்ம வினைகளை சம்பாதித்துக் கொள்கிறான். மரணத்துக்கு பின்னால் அவரது ஆசாபாசங்களும் கர்ம பந்தங்களும் மீண்டும் பூலோகத்தில் பிறந்து பூர்வ வினைகளை அனுபவிக்கின்றான். மறுபடியும் மரணம் வருகிறது. கர்ம பந்தங்கள் தொடர மீண்டும் பிறக்கிறான். இவ்வாறு பிறந்து இறந்தும் இறந்து பிறந்தும் உழல்கின்ற துயரங்கள் முடிவதற்கு பிறவாமையாகிய ஆன்ம விடுதலை ஒன்றுதான் சரியான வழி. இதை அடைவதற்கு வேதாந்தங்கள் சொல்லுகின்ற யோக நெறியே துணை செய்கிறது. அந்த துணையோ அதை அடைகின்ற யோக நெறியோ தெரியவில்லை. அந்நெறி தெரியாததால் மெய்யூராகிய முக்தி நிலை எய்துவதற்கு வேதாந்த வீடு அறியேன் என்றார். இதனால் யோக நெறி மனிதனை பிறவாத முக்தியிலே சேர்க்கிறது என்கிறார். அவ்வாறு ஆன்ம விடுதலை பெற்றவன் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. பிறப்பில்லாத போது அவனுக்கு இறப்பும் இல்லை. ஆகவே தாயின் கருப்பையாகிய பையூரும் பிறந்து வாழ்வதாகிய பொய் மலிந்த பொய்யூரும் இல்லை என நிறுவுகிறார். யோக நெறியாகிய வேதாந்த நெறி தெரிந்தால் பிறப்பு வாழ்வு இறப்பு என்ற துயரங்கள் முடிந்து போகுமே என புலம்புகிறார். பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.